பண்ணிக்கோங்க எனக்காண்டி. கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே உட்காந்துருந்து வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளா அந்த போலீஸான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தரையில் உட்காந்துருந்தாங்க. ஒழுங்காக அங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மயில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுருந்தாங்க. நீ என்ன என் துட்டை வாங்கிட்டு என் சகலையை வெளியிட மாட்டேன்னா சொல்லிட்டு இருக்க, இந்த வீடியோ மட்டும் வைரல் ஆகட்டும், அப்புறம் நீ என்ன நிலைமைக்கு ஆகிற பாருன்னு சொல்லிக்கிட்டே தான் மயில் வந்து நடக்கிறத வீடியோ எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் இருக்க வீடியோவை ஒவ்வொருத்தராக பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிவனாடி பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு சந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க. சந்திரா என்னன்னு கேட்க, என்னவா நீ ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்தியா இல்லையா, என்ன நடக்குது பாரு, வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, உனக்கு அனுப்பியிருக்கேன் பாருன்னு சொல்ல அதை பார்க்குறாங்க. சந்திரா என்னங்க இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, விஷயம் ரொம்ப பெருசாகிக்கிட்டு இருக்கு, நீ இதில் எதுலேயுமே இன்வால்வ் இருக்கிற மாதிரி காட்டிக்காத, தள்ளியே இருந்துக்கோ, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சிவனாண்டி. அவள் யார், ரேவதி யார், உங்கள் சாமுண்டீஸ்வரருடைய பொண்ணு இல்லை, அவள் காட்ட மாட்டாளா, அவள் திமுறை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சரிங்க நான் பார்த்துக்கிறேன், நான் கவனமாக இருந்துக்கிறேன், முதல்ல இந்த விஷயத்தை போயிட்டு நான் என் அக்காட்ட சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சந்திரா. அடுத்ததாக சந்திரா உள்ளே போயிட்டு அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சாமுண்டீஸ்வரிக்கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. வீடியோவையும் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் வீடியோ பார்க்குறாங்க. என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க, ஓன் பொண்ணாச்சே அவள் அந்த கார்த்தியை ரிலீஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காக்காங்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, நீ அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடு, எவ்வளோ பணம் வேணாலும் நான் தாரேன்னு சொல்லிடு, கார்த்தியை மட்டும் விடுதலை பண்ணவே கூடாது, அதை மட்டும் நீ உறுதியாக சொல்லிடுன்னு சொல்லியிருந்தாங்க. சாமுண்டீஸ்வரியும் சரிக்கான்னு சொல்லியிருந்தாங்க. சந்திராவும் ஃபோனை என் பொண்ணு என்கிட்ட வரணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வன் வர சாமுண்டீஸ்வரி பேசிக்கிறாங்க தனக்கு தானே. அடுத்ததாக ரோஹிணி அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு அப்பா அப்பான்னு போயிட்டு வீடியோவை அவங்க அப்பா கிட்ட காட்டுறாங்க. அவங்க அப்பாவும் அதை பார்த்துட்டு வேறு என்ன பண்ண முடியும், அவங்க அம்மாவோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு ரேவதி எடுத்திருக்க முடிவு சரிதான், இப்படி பண்ணாதான் ஒப்பேரும், என் பொண்ணு அவன் புருஷனுக்காண்டி இவ்வளோ தூரம் போராடுறான்னு நினைக்கவா, இல்லைனா எதையுமே புரிஞ்சிக்காமல் திமிர் எடுத்து உங்கள் அம்மா பண்ணிகிட்டு இருக்கிறத நினச்சி நான் வருத்தப்படவா, எதை நினச்சி சந்தோஷப்படவா வருத்தப்படவா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. அடுத்ததாக ஸ்டேஷனில் தான் காட்டிகிட்டு இருக்காங்க. வெளியே உட்காந்துட்டு போலீஸ் அராஜக மூலிகை கார்த்தியை விடுதலை கார்த்தி வெளியே வர வரைக்கும் இங்கே தான் உட்காந்துட்ருப்போம்லாம் வந்து முழக்கம் போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. இன்ஸ்பெக்டர் எவ்வளோ சொல்லிட்டு உள்ளே போயிருந்தாரு. என்ன பண்ணேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு ப்ரெஸ் வந்துருந்தாங்க. ப்ரெஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ப்ரெஸ் கிட்டே வந்து ஊர் மக்களும் சரி ரேவதியும் சரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணே நான் தான் கடத்தி கொண்டு வந்து கொடுமைப்படுத்தினான்னு சொல்கிற பொண்ணு நான் தான், நான் என் புருஷனை விரும்பி தான் போனேன், தேடி நானாக தான் போனேன்லாம் அவங்க விவரமாக சொல்லியிருந்தாங்க. ஊர் மக்கள்கிட்டையும் கேட்க அவர் ரொம்ப நல்லவர், ஊருக்காண்டி என்ன வேணாலும் செய்வார்னு மக்களும் சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போலீஸு டென்ஷன் ஆகிட்டு பேட்டி கொடுக்காம உள்ளே போயிருந்தாரு. உள்ளே போனதுமே வந்து சந்திராவுக்கு தான் கால் பண்ணுறாரு. சந்திராவும் ஃபோனை எடுத்துகிட்டு சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டருங்கிறாங்க. ஏங்க பிரச்சனை ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குங்க, நீங்கள் என்ன எதுலேயோ மாட்டி விட்ட மாதிரி தெரியுதுங்க, விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் பரவி ப்ரெஸ்லாம் வந்துருச்சு, வேறு லெவலில் பிரச்சனை போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், நீங்கள் யார், நீங்கள் வந்து போலீஸு, நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கீங்க, ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோ தூரம் கத்திட்டு இருக்காங்கன்னா அதுக்கெலாம் நீங்கள் பயப்படுவீங்களான்னு சொல்லிட்டு இருக்க, ஊர் மக்கள்லாம் கூட இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஊர் மக்கள்லாம் இருந்தால் என்ன, எவ்வளோ நேரம் கத்திட்டு இருப்பாங்க, பசிச்சா போக போகுது அந்த கூட்டம், இதெல்லாம் ஒரு விஷயமா, அதையும் தாண்டி போகலன்னா நீங்கள் உங்கள் போலீஸ் பவரை காட்டுங்க, உங்கள் யூனிஃபார்முக்கு இருக்கிற பவரை காட்டுங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஆமாங்க லத்தி சார்ஜ் பண்ணுங்கள், அடித்து துரத்துங்க அவங்க கலைஞ்சி போகலனா அப்படின்னு சந்திரா தான் இந்த இடத்துல ஐடியா கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு போலீஸ் கேட்க, ஆமாம் நீங்கள் அடிங்க, என்னன்னாலும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ பணம்னாலும் நான் தாரேன் அப்படின்னு சந்திரா இந்த இடத்துல சொல்ல, யோசிக்காமல் அந்த போலீஸும் சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. வச்சது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்க கான்ஸ்டபிளை உள்ளே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்களெல்லாம் அடித்து துரத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கார்த்தி உள்ளேருந்து கேட்டுட்டு டென்ஷன் ஆகுறாரு. லாக்கப்பில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் மக்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு வந்து கோவமாக கார்த்தி வந்து அந்த போலீஸை கூப்பிட்டு சொல்ல, என்ன தம்பி என்ன கூட்டம் சேர்ந்ததும் குரல்லாம் ஒசருது, தைரியம் வந்துடுச்சா என்ன, நீ இன்னும் லாக்கப்பில் தான் இருக்க, மறந்துடாத அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காரு. கார்த்திக்கு கோவமாக இருக்குது. வெளியே லத்தி சார்ஜும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் போட்டு அடிச்சிட்ருக்காங்க. ரேவதி மண்டையிலே ஒரு அடி அடிச்சிருந்தாரு ஒரு கான்ஸ்டபிள், ரத்தம்லாம் வருது. இன்னொரு பக்கம் தள்ளி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. மயிலை பார்த்து ஒரு போலீஸ் போயிட்டு வீடியோவாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்க போகிறாங்க. அங்கே எல்லாரும் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ப்ரெஸ் எடுப்பாங்க, நீ ஏன் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடியே போயிருந்தாரு. பின்னாடியே அந்த கான்ஸ்டபிள் வந்து துரத்திட்டு போகிறாரு மயிலை. அப்படி அடிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பெரிய இன்ஸ்பெக்டர் வந்து அங்கே வந்துருந்தாங்க. அதாவது வந்து ஐஜி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ உள்ளே இருக்க ஒரு அக்யூஸ்டை ரிலீஸ் பண்ண சொல்லி இவங்களாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னு அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டுருக்காரு. எஸ்ஐ அதுக்கு வந்து இல்லை சார் அவர் போய் சொல்கிறாரு, நான் உள்ளதை சொல்கிறேன், அவர் வந்து கடத்திட்டு வந்தார் கொடுமைப்படுத்தினாருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பொண்ணே நான் தான், நான் இல்லாதப்போ வந்து என் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார். நான் ஸ்டேஷனுக்கு வந்து அப்படிலாம் இல்லை, நான் விருப்பப்பட்டு தான் போனேன்னு எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனாலும் இப்போ எங்கள் அம்மா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவர் வந்து
இந்த மாதிரி பண்ணிட்டாரு, என் வீட்டுக்காரரை உள்ளே அடைச்சி வச்சிருக்காரு, ஏன் என்கிட்ட எங்களெல்லாம் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு விவரமாக சொல்லியிருந்தாங்க ரேவதி. இதை கேட்டதுமே வந்து என்னது இதெல்லாம், ஒழுங்காக அந்த கார்த்தியை ரிலீஸ் பண்ணுறியா, அப்படி இல்லைனா வந்து ஆக்ஷன் எடுக்கவா அப்படின்னு அந்த வந்திருக்க டிஜி ஆஃபீஸர் வந்துட்டு மிரட்ட உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கார்த்தியை பற்றி பேசுகிறாங்க. கார்த்தியை வந்துட்டு அந்த வந்திருக்க பெரிய ஆஃபீஸர் நல்ல விதமாக தான் பேசுகிறாரு, ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. உடனே ரிலீஸும் பண்ணுறாங்க கார்த்தியை. கார்த்தி வெளியே வந்ததுமே கார்த்திக்கிட்ட அந்த ஆஃபீஸர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு சார் அவர் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, அவர் பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு, அது மட்டும் இல்லாமல் மக்களெல்லாம் அடிச்சிருக்காருங்கிறாங்க. வெளியே வராங்க. வெளியே வந்து மக்கள்லாம் நின்றுட்டுருக்காங்களா, அவங்கள பார்த்துட்டு அடிபட்டிருக்கதெல்லாம் பார்த்து கார்த்திக் கோவமா இவர் வந்து ஊர் மக்கள்கிட்டையும் சரி என் ஒய்ஃப்கிட்டையும் சரி மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா பிரச்சனை வேறு மாதிரி போயிடும்னு கார்த்தி சொல்ல, அதையே வந்து அந்த வந்திருக்க ஆஃபீஸரும் சொல்ல எல்லார்கிட்டையும் மன்னிப்பும் அவர் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போகிறாங்க. கார்த்தி ரேவதி மட்டும் நிற்க கார்த்தி ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு, ரேவதி தான் எங்கள் அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டால் தான் இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா இவ்வளோ தூரம் போவாங்கன்னு நினைக்கல, நான் இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், வா போகலான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை பார்க்குறதுக்கு கார்த்தி ரேவதி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஸ்டேஷனில் இருந்துட்டு உள்ளே வந்த போலீஸ் வந்துட்டு சந்திராவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன ரிலீஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ஆமாம் பெரிய லெவலில் பிரச்சனை ஆயிடுச்சு, பெரிய ஆஃபீஸர்லாம் வந்துட்டார், ப்ரெஸ்ஸும் வந்துட்டாங்க, நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஓடி போயிட்டு சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கார்த்தியை ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி. என்ன போலீஸ் உனக்கு தெரிஞ்சவர் தானே சொன்னேன், அப்புறம் எப்படி ரிலீஸ் பண்ணாருன்னு கேட்க, எல்லாம் உன் பொண்ணு பண்ண வேலை தான்க்கா அப்படின்னு வந்து சந்திரா விவரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறான்னு சொல்லும் போது கூட பிரச்சனை ஆச்சுன்னா உன்னோட பதவி தான் போகும் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ பொண்ணால் தான் அவன் வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ரேவதியை கூட்டிகிட்டு கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. கார் சவுண்டு கேட்டதும் அவங்களும் வெளியே வராங்க. அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சாமுண்டீஸ்வரி கத்துறாங்க. அப்போது வந்து அடிபட்டிருக்கதை பார்க்குற ரேவதியோட அப்பா உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ரோஹிணி கிட்ட. ரோஹிணி இப்போ எடுக்க போகிற டைமில் அதெல்லாம் வேணாக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமாக வந்து ரேவதி சொல்லியிருந்தாங்க. வந்ததுமே ரேவதி எங்களை பிரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்காதுமான்னு வந்து ரேவதி சொல்லிட்டு இருக்க, இதுக்கு மேலே நீங்கள் ரேவதியை கஷ்டப்படுத்துறதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு கார்த்தியும் சொல்ல, ஏய் நீ வந்து இடையில வந்தவன் என் பொண்ணு சந்தோஷத்துக்காண்டி யோசிக்கும் போது அவள் என்னோட பொண்ணு, அவள் ஒன்றை மாதிரி ஒரு கொலகாரம் கூட வாழ்கிறதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே கார்த்தி வந்து ரேவதிக்கு தலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சு, அதனால் அவள் நல்லா இருக்கணும், அவள் உடம்புக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் நான் உங்ககிட்ட விட்டு வச்சுருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே ரேவதியோட சந்தோஷம் தான் முக்கியம், நான் அவளை உங்ககிட்ட விட்டு தர மாட்டேன்னு கார்த்தி சொல்ல, அவள் என்னோட பொண்ணு, அவளை என்கிட்ட எப்படி கொண்டு திரும்ப வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் நடிப்பெல்லாம் வந்து என் பொண்ணு நம்புவா, நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல, எதுமா நடிப்பு, நீங்கள் தான் என்னை நடித்து வந்து அந்த மருந்துக்கு கட்டி வைக்க பார்த்தீங்கன்னு ரேவதி பதிலுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு மேலே என் மாமா பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு வேறு கோவப்படுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி ஷாக்காக ஆகுறாங்க. இதோட எபிசோடு முடியுது. வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணிக்கோங்க. நன்றி.